வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த வீடியோ பார்ட் 5 ஆஃப் அவர் பெனி ஸ்டாக் சீரீஸாக இருக்க போது. நம்ம ஏர்ன் கிரெடிபிலி சேனலில் பெனி ஸ்டாக் சீரீஸில் 4 பார்ட்ஸ் நம்ம வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1ல் சுஸ்லான் ஸ்டாக் ஆரம்பித்து, பார்ட் 2ல் சீகோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ், பார்ட் 3ல் அல்ட்ரா கேப் வயர்ஸ், பார்ட் 4ல் கோயல் அலுமினியம் அண்ட் ஃபாலோட் பை பார்ட் 5 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு ₹5 ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெனி ஸ்டாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெனி ஸ்டாக் சீரீஸில் இதுக்கப்புறம் வர பார்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரௌண்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ண அப்புறம் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக ஒரு கால் எடுங்க. ஏன்னா பெனி ஸ்டாக் எவ்வளோ ரிவார்ட் ஜாஸ்தியோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் ஜாஸ்தி. உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஜீரோ ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட். இந்த வீடியோவில் கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெடோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதே கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெடுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஏர்ன் கிரெடிபிலியோட கண்டிக்ஷன் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். எய்தர் ஃபண்டமெண்டலி கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெடோட லிங்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆஸ் அ வியூவர் அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணி ஒரு கால் எடுங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிட்டடோட வீக்லி சார்ட். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 2020 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2020 எந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆகியிருக்குன்னா அரவுண்ட் 0.97 ப்ரைஸில் லிஸ்ட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸ்லேருந்து இவங்க எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்கன்னா அரவுண்ட் 86 கிட்ட இவங்க மேலே போயிருக்காங்க. அண்ட் எப்போது இவங்க 86 ரீச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஜூலை 2022 ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிக்ளைன் ஆகி இவங்களோட ஃபஸ்ட்டு லோ ஆஃப்டர் ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா அரவுண்ட் 14.61. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க டிக்ளைன் ஆகி எந்த ரேஞ்சுக்கு இவங்க கீழே போயிருக்காங்கன்னா டில் 3.38 கிட்ட இவங்க கீழே போயிருக்காங்க. அண்ட் இந்த டிக்ளினேஷன் எப்போ நடந்துச்சு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2022. ஸோ ஜூலை 2022 செப்டம்பர் 2022 86 14.61 டிக்ளைன் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த 14.61 திருப்பி டிக்ளைன் ஆகி 3.38 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க 2023 கம்ப்ளீட்டாக. அண்ட் இப்போது இவங்க 3.38 சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ஸ்டாக் 5.02 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் 5.29 இங்கே ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இங்கே ரியாக்ட் ஆகியிருக்கு. அண்ட் ரியாக்ட் ஆன அப்புறம் திருப்பி இந்த பாயிண்ட்டை அக்டோபர் 2023 கட் பண்ணி 3.38 லெவல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு டிசம்பர் 2023. திருப்பி இவங்க இன்க்ரீஸ் ஆகி இந்த 5.02 பாயிண்ட்டை இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் இந்த 5.02 பிரேக் பண்ண அப்புறம் எந்த லெவல் போயிருக்காங்கன்னா 6.13 வரைக்கும் போயிருக்கு. அண்டு இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5.31 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த 5.02 இந்த சப்போர்ட். ஸோ இங்கே 5.02 சப்போர்ட் எடுத்து இப்போது கரண்ட்டாக 5.31 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும்னா இப்போது நம்ம 5.02 திருப்பி இது லெவல்ஸ் டெஸ்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் இன்கேஸ் டெஸ்ட் ஆகி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 9.51 லெவலில் டச் பண்ணும். அண்டு இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா 14.61. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா இந்த லெவலில் நம்ம க்ரூஷியலாக பார்க்கணும். 5.02
எந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது, ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. திருப்பி இந்த லெவல்ஸை ரீடெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 9.65 ரேஞ்சு அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 14.61 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 27.01 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஸோ 14.61 ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 27.01 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 27.01 இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா இதோட ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் 86.66. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5.01 லெவலில் வந்து டச் பண்ணி டெஸ்ட் பண்ணி திருப்பி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா இப்போ கரண்ட்டாக 5.31 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 5.02 சப்போர்ட் லெவல்ஸை திருப்பி டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதுக்கப்புறம் இது கண்டிப்பாக 9.60 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதையும் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 14.61 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அந்த டார்கெட்டையும் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா வீக்லி சார்ட்டில் இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 27.01 இருக்கும். அண்ட் 27.01 இது பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து திருப்பி இதோட ஆல் டைம் ஹை விச் இஸ் 86.66 டச் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது உடனே வராது, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அச்சீவ் பண்ணும். பட் ஆனால் இது அந்த ப்ரைஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்காக தான் இப்போதைக்கு தெரியுது. இதே கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிட்டெடுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஏர்ன் கிரெடிபிலிட்டியோட கண்டிக்ஷன் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். எய்தர் ஃபண்டமெண்டலி கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிட்டடோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆஸ் அ வியூவர் அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணி ஒரு கால் எடுங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக. இந்த மாதிரி இந்த பார்ட் 5 வீடியோ ஏன் ரெண்டாக பிரேக் பண்ணியிருக்கோன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு வீடியோ, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17 மினிட்ஸ் கிட்ட வருது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அரௌண்ட் 10 மினிட்ஸ் கிட்ட வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் மட்டுமே அரௌண்ட் 27 மினிட்ஸ் கிட்ட வருது. ஸோ 27 மினிட்ஸ் வரைக்கும் வியூவர்ஸ் பார்க்குறது கஷ்டம் ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு வீடியோவும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட தாட்ஸும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அண்ட் இது வந்து எந்த விதமான ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெனி ஸ்டாக்ஸில் இன்ட்ரெஸ்டடான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட தாட்ஸ் என்ன இந்த கேலக்டிகோ கார்ப்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் இந்த சேனல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள்.